இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கண் கலங்கி நிக்கிறத பார்த்து எனக்கு சொல்றதுக்கே மனசு வரலமா. ஆனா அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோ. அண்ணன், நீங்க தானே அவரை புரிஞ்சுக்கணும். ஆமா அண்ணன், என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கே புரியும். அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. டேய், அவ சொன்னதெல்லாம் கேட்டியா? அவசரப்பட்டு நீ சொல்லியிருந்தானா 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், எங்க குடும்பம் என்ன பாடுபட்டு இருக்கோம். சாரிடா, மகாவை நான் பார்த்ததுல இருந்து என் தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன் ஒழிய இதுக்கு பின்னாடி இவ்வளவு நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. நீ எப்போ மைக்ல எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம வந்துட்டியோ அப்பவே நீ நல்லவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை காட்டுக்குள்ள வச்சு அட்டாக் பண்றதுக்கு நான் ஆளுங்களை அனுப்பல. நீ நம்பு இல்ல நம்பாம போது உன் இஷ்டம். ஆனா இதான் உண்மை, நீ எப்படி எதையும் வேணும்னு பண்ணலையோ அதே மாதிரி தான் நானே எதுவும் பண்ணலை. அதை மீறி உன் ஈகோவை எங்கேயாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் சாரி கர்ணா. அண்ணன், உங்களை அடிக்க ஆள் அனுப்புற அளவுக்கு அவர் ஒன்னும் மோசமானவர் இல்லைன்ன, ரொம்ப நல்லவர். என்ன இப்ப நம்புறேம்மா. கர்ணா, காட்டுக்குள்ள என்னையும் யாரோ அட்டாக் பண்ணாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல என்னை அடிக்கிறதுக்கு நீதான் ஆளன்னு நான் நினைச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பரிவட்டத்துக்கு இதே மாதிரி சண்டை வந்துச்சு. அப்போ நெடுகுண்டத்துல வச்சு கிருபா அண்ணன் ஒருத்தரை கொலை பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட கிருபா அண்ணனுக்காக தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கிருபா அண்ணன் தான் இவனை அடிக்க ஆளன்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? நடந்ததை நினைச்சு பார்த்தேன், நம்மளை வச்சு வேற யாரோ சம்பவம் பண்ண ட்ரை பண்றாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீ சொல்லும் போதுதான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. சிலம்பம் போட்டியிலிருந்தே இதான் நடந்துட்டு இருக்கு. அது புரியாம நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆமா, இதெல்லாம் யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க? என்னோட பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் பிரச்சனையில என்னங்கிறத நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி நான் உன்னை ஏதாவது தப்பா பேசியிருந்தா, டேய், அப்படி பார்த்தா நானும் தான் ஏதோ பேசினேன். ஓகே, 2 பேரும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுவோம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். தங்கச்சி, உங்க விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா ஒன்று சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா இந்த அண்ணா உனக்கு துணை இருப்பான்.